தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அரியநாயகபுரத்தை சார்ந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜா என்கின்ற ஒரு சிறுவன் சாதி வெறியர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்குவதை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சி நடத்தும் இந்த எழுச்சி மிகுந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி சட்டமன்ற செயலாளர் அண்ணன் வேங்கை வேல்முருகன் அவர்களே, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற செயலாளர் ஆட்டோ சரவணன் அவர்களே, தோழமை கட்சி நிர்வாகிகளே, நேரம் மிக குறைவாக இருப்பதால் பல பேருடைய பெயரை சொல்லாத காரணத்தினால் இறுதியாக கண்டன உரை ஆற்ற இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பேரறிவாளன் அவர்களே, தோழர்களே, தமிழ்நாட்டில் சாதி என்கின்ற ஒரு நச்சுக்கிருமி தமிழ்நாட்டை இன்றளவும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. சாதி என்கின்ற ஒரு கூறு இந்த மக்களை ஒன்றிணைய விடாமல், சாதி என்கின்ற ஒரு கருத்தியல் இந்த மக்களை ஒன்றோடு ஒன்று சேர விடாமல், சாதி என்கின்ற கருத்தியல் இந்த மக்களை ஒருவரிடமிருந்து ஒருவரை அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறது. பார்ப்பனர்கள் உருவாக்கிய சாதிய கட்டமைப்பு, பார்ப்பனர்கள் உருவாக்கக்கூடிய அந்த சாதிய படிநிலையை இந்த சாதி 2025 வரை கடைபிடித்துக் கொண்டு வந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகாவில் இருக்கக்கூடிய தேவேந்திர ராஜா என்கின்ற ஒரு நபர் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையிலே அவன் இன்ஜினியராக வேண்டும் என்று நினைத்திருப்பான், மருத்துவராக வேண்டும் என்று நினைத்திருப்பான். அவன் வாழ்க்கையிலே அவன் முன்னேறக்கூடிய வாய்ப்பு நமக்கு பிரகாசமாக இருக்கிறது என்று நினைத்திருப்பான். ஆனால் அவனுடைய கவனம் முழுவதும் கபடி என்கின்ற ஒரு போட்டியில் இருந்திருக்கிறது. கபடி என்று சொன்னால் கிட்டத்தட்ட கபடி என்று சொன்னால் ஒரு வீரன் அடக்குவான். அந்த வீரன் அடக்குகிற பொழுது அது சாதாரண விஷயமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படவில்லை. ஒரு வீரன் அடக்குகிற பொழுது அந்த வீரன் யார், அந்த வீரன் எந்த சாதி, அந்த வீரன் என்னை அடக்கி விடுவானா? இங்கே இருக்கக்கூடிய பறையர்களும் சக்கிலியர்களும் எல்லாம் கபடி போட்டி விளையாட முடியுமா? ஒரு பல்லனும் ஒரு பறையனும் ஒரு சக்கிலியனும் ஆண்ட சாதிகளை அடக்க ஒடுக்க பிறந்து விட்டானா? இவனுக்கு என்னை அடக்குகிற அளவு இவனுக்கு திமிர் வந்து விட்டதா? இவனை நாம் ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி தேவேந்திர ராஜாவை கடுமையாக அருவாளை வைத்து தாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சாதி தமிழ்நாட்டிலே தலைவிரித்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட காவல்துறை கிட்டத்தட்ட வனத்துறையிலே அமைச்சர்கள் இருப்பாங்க. வனத்துறை அமைச்சர்கள் சுற்றுலா போவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வனத்துறையோட பணியை தமிழ்நாடு காவல்துறை செய்து கொண்டே இருக்கிறது. சும்மா போறது, வேடிக்கை பார்க்கிறது, அப்படியே வந்துடுறது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 300 கொலைகள் நடந்திருக்கிறேன். அந்த 300 கொலைகளில் 60 சிறார்கள், 60 சிறுவர்கள், 60 சிறுவர்களில் 40 தலித் சிறுவர்கள். பட்டியலை பாருங்க, 40 தலித் சிறுவர்கள். இன்று வரை இவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இன்று வரை இவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இன்னைக்கெல்லாம் பேசுறான், தமிழ்நாட்டிலிருந்து விண்கலம் பாய்ந்து விட்டது, தமிழ்நாட்டிலிருந்து விண்கலம் தரையை நோக்கி வந்து விட்டது, கடலில் மூழ்கி விட்டது, பெருமையா பேசுறான். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தான் சாதி புரையோடி கிடக்கிறது. ஒருத்தெல்லாம் இருக்கான், நம்முடைய இளைஞன் ஒருவன் கோகுல்ராஜ் என்கின்ற ஒரு இளைஞன், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிறந்த ஒரு பட்டதாரி இளைஞன். அந்த இளைஞன் வாழுகிற பொழுது அவன் என்னென்ன ஆசை வைத்திருப்பான்? அவன் என்ன செஞ்சான்? ஒரு நான் தலித், அதாவது தலித் அல்லாத ஒரு பெண்ணை காதலிக்கிறான். காதல் இயற்கையானது, அது நாய்க்கும் வரும், மாடுக்கு வரும், யாருக்கு வேணா காதல் வரும். காதல் ஒரு இயற்கை. அதான் சொல்லுவாங்க, லவ் இஸ் நாட் எ கல்ச்சர், லவ் இஸ் நேச்சர் சொல்லுவாங்க. லவ் என்பது, காதல் என்பது கலாச்சாரம் அல்ல, அது ஒரு 2 மனிதர்களுக்குள்ளான ஒரு அன்பை பகிர்வதற்கான ஒரு செயல். அந்த காதலை
நான் தலித்தா இருக்கக்கூடிய தலித் அல்லாத இருக்க ஒரு பெண்ணு மேல கோகுல்ராஜ் காதல் வருது. இரண்டு பேருமே காதல் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருச்சு. பிடிச்சி ஒரு மலை மேல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் அர்த்தநாதீஸ்வரர் மலையில ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறத அங்க ஒருத்தன் இருக்கான். அங்க நாமக்கல் மாவட்டத்தில் யுவராஜ் என்கின்ற ஒரு கோழி திருடன், ஈமு கோழி திருடன், சாதி ரீதியாக சங்கத்தை வைத்து எவனெல்லாம் இந்த மண்ணில் காதலிக்கிறானோ, எவனெல்லாம் தலித்தை ஆதரிக்கிறார்களோ, யாரெல்லாம் தலித் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ தேடி தேடி கொலை செய்யற கும்பல். அவன் பேர் யுவராஜ். அவன் இன்னைக்கு பரவல்ல வெளியே வர்றான். பாத்தீங்கன்னா அப்படியே வான வேடிக்கையா போடுறான். அப்படியே மின்னுது. அவன் வரும்போதெல்லாம் அப்படியே மின்னுது. தமிழ்நாட்டில் கேவலம் இது. ஒரு தலித் இளைஞன் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஒரு தலித் இளைஞன் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். கிட்டத்தட்ட அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா, அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த கோகுல்ராஜ் என்கின்ற ஒரு இளைஞனை அவனுடைய நாக்கை வெட்டி இருக்கிறார்கள். எப்படி? அவனுடைய நாக்கை துள்ள துடிக்க அறுத்து கொலை செய்திருக்கிறான் அந்த சாதி வெறியன். அவனுடைய நாக்கை கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன ஒரு வெறி சொல்லுங்க. நாக்க ஒருவன் அறுப்பானா? மனுஷனா பிறந்தவன் நாக்கு அறுப்பானா? எவனாவது கொலை செய்யக்கூடியவன்? அதுக்கு என்ன பொருள்னா, சக்கிலிய எவனையும் பார்க்க கூடாது, சக்கிலியம் பல்லம் பறையம் எவனையும் பார்க்க கூடாது, உங்களுக்கு எல்லாம் காதல் வரவே கூடாதுங்கிற ஒரு அபாய எச்சரிக்கையை விடுறான். நாக்க இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், இதே தூத்துக்குடி மண்ணில் சொல்லுகிறேன், இதுவரை பல கோகுல்ராஜை நாங்கள் பலி கொடுத்திருப்போம், பல தமிழரசனை நாங்கள் பலி கொடுத்திருப்போம், நாயக்கன் கொட்டாயை எரிக்கப்பட்டிருப்போம், எங்களுடைய சேரிகள் எரிந்து நாசமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய இளைஞனுடைய நெக கிண்டை கூட எவனும் தொட முடியாது. இது தமிழ் புலிகளின் காலம். அமைப்பாக மாறிவிட்டோம். ஏளனமாக இந்த சாதி அப்படியே ட்ரீட் பண்றான். வந்தான்னா சக்கிலி பையனா இப்படிதான் பேசுவான், பறையர்னா இப்படிதான் பேசுவான்னு. காவல்துறைக்குள்ளே ஒரு சாதி புத்தி இருக்கு. எப்படி? காவல்துறைக்குள்ளேயே ஒரு சாதி புத்தி. நம்மளெல்லாம் உட்கார விட மாட்டான். போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க, உட்காரவே விட மாட்டாரு. அப்படியே நின்றுட்டே தான் பேசுவார் அவரு. நம்ம நின்றுகிட்டே பதில் சொல்லணும். ஆனால் காவல்துறை இது போன்ற போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியே ஒன்னொரு அங்கிட்டு போனோம்னா, இந்த கொலைக்கு இந்த படுகொலைக்கு என்ன சொல்றான், ஐயா தேவேந்திர ராஜா அவரு போதையில வெட்டிட்டாங்க ஏங்கிறான். எப்படி? தேவேந்திர ராஜாவை போதையில வெட்டிட்டாங்களாம். அது ஏன்டா பரப்பையனை மட்டும் போதையில வெட்டுறீங்க? உங்களுக்கு எங்க இருந்தா போதையிலும் கூட பல்லப்பையனும் பரப்பையும் தான் வெட்டணுமா கேட்கிறேன். போதையில் கூட இவர்கள் போதையில் வெட்டவில்லை, இவர்கள் குறிவைத்து தான் தாக்கியிருக்காங்க. இது குறிவைச்ச ஒரு இன்சிடென்ட். இவன் போதை போட்டா வேற யாராவது போய் வெட்டலாம்ல? இங்க இருக்கக்கூடிய எத்தனை சாதி இருக்கு, அத்தனை சாதியை போட்டு போதையை போட்டு வெட்ட முடியுமா? தமிழக காவல்துறையினுடைய ஒரு கேவலமான ஒரு ரிப்போர்ட். வெட்டி தலைகுடிய வேண்டும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்பயே சொல்லிட்டாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? கலவரங்களின் போது மட்டுமே இந்துக்களுடைய ஒற்றுமை சாத்தியம் பாரு, அசால்ட்டா சொல்லுவாரு. ஆனால் அவர்களுக்குள்ள சாதியோ மதமோ வந்தா சாதியாகவும் மதமாகவும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் திரண்டு விடுவார்கள். கலவரத்தின் போதுதான் இவர்கள் ஒன்று சேருவார்கள், மதமாக ஒன்று சேர்வார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஞானி அப்பயே சொல்லிட்டார். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட திருப்பூர் மாவட்டம் சுப்பிரமணியத்தை சார்ந்த ஒரு அருந்ததில் ஒரு வயது மூத்த ஒரு நபர் போய் ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காரு. சாப்பிடுகிற பொழுது விதவிதமா வாங்கி சாப்பிட்டிருக்காரு. சாப்பிடும் பொழுது அவருக்கும் ஏதோ ஒரு எதிரில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாக்குவாதம். அப்ப சொல்லி அடிச்சிருக்கான், நீங்க எல்லாம் இங்க உட்காந்து சாப்பிடுற அளவு நாங்க ஹோட்டல் வச்சிருக்கோமா, நீங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடுற அளவு இங்க ஹோட்டல் நாங்க வச்சிருக்கோமா சொல்லி அடிச்சிருக்கலாம், சொல்லி அடிக்கலாம். ஆகவே தொடர்ந்து தலித்துகள் மீதான படுகொலைகள் நடந்து வருகிறது. முறையாக காவல்துறை இதை விசாரிக்க வேண்டும். இங்க இருக்காங்க, இங்க வந்திருக்காங்க, அம்மா அவங்களாம் வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? யாருக்காவது இது தெரியுமா? இவங்களாம் ஏன் அவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க தெரியுமா? உண்மையிலே இந்த பெண்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். இவ்வளவு கூட்டம் நடந்த பிறகும் கலையாமல் உட்கார்ந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நாம் ஒரு கைத்தறியை கொடுக்க வேண்டும். உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இதுதான் தமிழ் புலிகளுடைய வளர்ப்பு. அவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க தெரியுமா?
நாகலாபுரம், அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இவர்களுடைய கிராமம். இவர்களுடைய கிராமத்திலே முறையான குடிநீர் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, உண்டு உறங்குவதற்கு படுப்பதற்கு ஒரு நாளுக்கு நாள் ரூம் இல்லை, ஒரு வீடு இல்லை. இந்த 2025 ஆண்டு காலத்திலும் உறங்க ஒரு வீடு இல்லாத சமுதாயமாக, நாதியற்ற சமுதாயமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். போய் கேட்டு பாருங்க, சொல்றாங்க. அண்ணன் பேரறிவாளன் பூரா அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு வீடு இல்ல, ஐயா எங்களுக்கு விளக்கு இல்ல, மின் விளக்கு இல்ல. நான் அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் அந்த தாய்மார்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன், சொன்னேன், அம்மா நீங்க இதுவரைய கண்ட இயக்கங்கள் வேற, இதுவரைய நீங்க பல சந்திச்சது வேற. ஆனால் உங்கள் பின்னாடி, உங்கள் அருகே தமிழ் புலிகள் என்னும் பேராயுதம் கொண்ட ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி உங்களுக்கான எல்லா உரிமையும் மீட்டு தரும். தருவோம். ஏதோ வந்த வாட்டில் போய் பேசிட்டு போற கட்சி எல்லாம் தமிழ் புலிகள் கட்சி. தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய வன்கொடுமையை கண்டித்து நடத்தக்கூடிய பல ஆர்ப்பாட்டங்களையும் பல போராட்டங்களையும் கண்ட இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி. ஏதோ இடது கையில் டீல் பண்ற மாதிரி காவல்துறை டீல் பண்ணக்கூடாது. அடுத்த சட்டமன்றத்தில் நாங்கள் ஒரு சீட்டு வேற கேட்டுட்டு இருக்கோம். அப்படி இடது கையில் டீல் பண்றக்கூடிய கட்சிகள் எல்லாம் நீங்கள் வேற கட்சிகளை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் சாதி வெறி, தமிழ்நாட்டில் சாதிய துவேஷங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் கூட தூத்துக்குடியில் எவனையா ஒருத்தர் வெட்டிட்டு இருப்பான். இது நடக்குது. நம்ம தெருவுக்கு வர வேண்டியது, இருக்கிற பொம்பளை பிள்ளை பூரா கேள்வி பண்றது, ஒரு அடாவடித்தனம் நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த தென் மாவட்டங்களில் 400 கொலைகள், சும்மா இல்ல 400 கொலைகள், 5 வருடத்தில் 400 கொலைகள். அதில் 60 கொலை, 60ல் 40 தலித்துகள் கொலை, தலித் சிறுவர்கள் கொலை. தமிழ்நாட்டில் எவ்வளவு ஒரு கேவலம்! இதையெல்லாம் யார் தட்டி கேட்பது? தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இங்கே யாரும் கேட்க மாட்டார்கள். ஒரு தலைமை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலித்களுக்கோ நாங்கள் இப்ப கூட சொன்னாங்க, தேவேந்திர ராஜாவுக்கு எதுக்கு தமிழ் புலிகள் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு? தேவேந்திர ராஜா ஒரு பழைய சமுதாயத்தை சார்ந்தவர் தானே என்று கூட கேட்டார்கள். தமிழ் புலிகள் கட்சி தேவேந்திர ராஜாவை பழையனாக பார்க்கவில்லை. அவன் தலித் சமூகத்தை சார்ந்தவன், அவன் சமூக நீதிக்கு பிறந்தவன். அதனால தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆகையால இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை உடனடியாக அந்த குண்டர்களை கைது செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டை முக்கிய பகுதிகளாக இருக்கு, இப்ப தேனி இருக்கு, திண்டுக்கல் இருக்கு, இங்க ஸ்ரீவைகுண்டம் இருக்கு, முக்கிய பகுதிகளை வன்கொடுமை பகுதிகளாக அறிவிக்க வேண்டும். இத்தோடு எங்கள் போராட்டம் உரையாது. நிச்சயமாக வன்கொடுமைகளுக்கு எதிராக தமிழ் புலிகள் எங்களுடைய உயிரே போனாலும் இந்த களத்தில் மாண்டும் அடிவோமே தவிர எவனுக்கும் அஞ்சி ஓடி ஒளிந்து விட மாட்டோம். எங்களுடைய குரல் சட்டமன்றத்திலும் ஒலிக்க போகிறது. இனி எவனும் என் இளைஞனை, இனி எவனும் என் பெண்களை, இனி எவனும் என் தாய்மார்களை, இனி எவனும் என்னுடைய தம்பி தங்கைகளை தொடக்கூட யோசிக்கணும். அந்த அளவு தமிழ் புலிகள் கட்சி நாங்கள் வீரியமாக இருக்கிறோம். ஆகவே உடனடியாக காவல்துறை இது போன்ற போக்குகளை ஒடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ் புலிகளுடைய பழைய வரலாறை நீ எடுத்து பார்க்க வேண்டிய நேரிடும் என்று சொல்லி, புலிகளின் காடுகளாய் சேரிகள் மாறும், அன்று பூர்வீக குடிகளின் புலம்பல் தீரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.